ஒரு வழியாக கரெக்ட் டயத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாச்சு. எங்கே ஃபைட் மாஸ்டரை காணோம். குட் மார்னிங் டைரக்டர். பாருங்கள் ஃபைட் மாஸ்டர், இன்றைக்கி நீங்கள் எடுக்க போகிற ஃபைட்டு பக்காவாக புதுசாக இருக்கணும். ஆமாம், நீங்கள் பாருங்கள், இந்த ஃபைட்டை ஸ்க்ரீனில் பார்க்கையில் எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டுவாங்க. அது போதும் அது போதும். பாருப்பா, நீ பக்காவான மிஸ்டேக் பண்ணன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த மிஸ்டேக்கெல்லாம் இங்கே பண்ணிடாத. எந்த மிஸ்டேக்கும் நடக்காது, போதுங்களா? அப்போ சரி, நீ போய் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணு. நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்னது, அதுக்குள்ளே கதவு தட்டுற சத்தம் கேட்குது. போய் என்னன்னு பார்ப்போம். ஏப்பா என்ன சார், ஸ்பாட்டில் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னது தப்பா? ஏப்பா என்ன தப்புப்பா? நீங்களே வந்து பாருங்களேன். ஆஹா, என்னது, ஒருத்தனுக்கு நெத்தி பொழந்து ரத்தம் ஊற்றுது. ஏப்பா ஃபைட் மாஸ்டர், எப்படி நடந்துச்சு இது? அது வேறு ஒன்றும் இல்லை. ஹீரோ கிட்ட நீங்கள் கரெக்டாக நெத்தியில் அடிங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சுத்தியில் அடிங்கன்னு சொல்லிட்டேன். அதனால தான் அவர் சுத்தியில் அடித்து மண்டை பொழந்துக்குச்சு. ஆஹா, இங்கேயும் ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணி மண்டையவே பொழந்துட்டான் ஐயா. ஒரே ஒரு எழுத்தை மாற்றி சொல்லி ஒருத்தனோட உசுரையே எடுக்க பார்த்துட்டான் ஐயா. நம்ம படத்துக்கு ஃபைட்டே வேண்டாம். ஆமாம் டைரக்டர் சார், அடிப்பட்டவங்கள ஆஸ்பத்திரி கொண்டு போயாச்சு. நான் அடுத்த சீனை ஸ்டார்ட் பண்ணவா? என்னது அடுத்த சீனா? இந்த காமெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.